நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவை லவ் பண்றதா சொல்லி இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்து போயிருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து அஞ்சலி அங்க சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி வந்து பூந்ததுனால அங்க எதுவுமே நடக்காம போயிடுச்சு. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய நம்ம கார்த்திக்கே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. என்னடா இது தலையெழுத்தா இருக்கு. இப்பதான் வந்து ஒரு தொல்லை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க. அதே மாதிரி அஞ்சலி வந்து திருந்தி தான் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கௌதமும் இலக்கியாவும் அவ்வளோ வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக வந்து இப்படி அ நம்ம கார்த்திக் வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு பிரியாவை லவ் பண்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இந்த அஞ்சலியை வெறுக்கிறதும் அந்த அளவுக்கு உண்மை. அதே சமயம் வந்து இப்போ அஞ்சலி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய வந்து ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சலி இருந்துட்டு தனியா கார்த்திகை வந்து மீட் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி தான் நான் இதுக்கு மேல வந்து உயிரோட இருக்க மாட்டேன். நீங்க மட்டும் என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு லாரி முன்னாடி வந்து போயிட்டு சாகறதுக்காக போறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து நம்ம கார்த்திக் இருந்துட்டு, அந்த அஞ்சலிய வந்து "நீ உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து காப்பாத்தி பலார்ன்னு ஒரு 2 அறைய விட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கேட்குறாங்க. "இங்க பாருங்க கார்த்திக், நான் வந்து ஏதோ அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தப்பு பண்ணிட்டேன். 5 மாசமா வந்து உங்ககிட்ட நான் கர்ப்பமா இல்லாத ஒரு விஷயத்த மறைச்சு, ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லி, இவ்ளோ பெரிய பிரச்சனைய பண்ணது வந்து என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் ரொம்ப நேரமா இந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியல. இப்படி அஞ்சலி சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ண உடனே, "இங்க பாரு அஞ்சலி, நான் வந்து உன் மேல கோவமா இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் அந்த குழந்தை விஷயம் மட்டும் தான். அதே மாதிரி நீ குழந்தையே பெத்துக்க முடியல அப்படின்னாலுமே கூட, கண்டிப்பா வந்து நான் உன்னை ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா, நீ வந்து இவ்ளோ பெரிய ஃப்ராடுத்தனத்த பண்ணல. அதனால தான் வந்து உன்னை ஏத்துக்கிறது என்னோட மனசு வந்து இப்போ வந்து அ ஒத்துக்க மாட்டேங்குது." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து அஞ்சலி அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு கடைசில வந்து இன்னும் கொஞ்சம் பாசமா பேச ஆரம்பிச்சுட்டா. அதாவது நம்ம கார்த்திக் வந்து பிரியாவோட வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஏன்னா கார்த்திக் இப்போ வெளிய போனதுக்கான காரணம், பிரியாவ மீட் பண்ணி பேசுறதுக்காக தான் வந்து போனாங்க. அதாவது கோவில்ல விட்ட ஒரு விஷயத்த இப்போ கன்டின்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக, ப்ரப்போஸ் பண்றதுக்காக. ஆனா அஞ்சலிய வந்து இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து அப்படியே ஜம்முன்னு ஜாலியா வந்து கார்ல இருந்து இறங்குறா. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியாவ பார்த்து கேவலமா வந்து சிரிக்கிறா. "உன்னாலலாம் என்ன பண்ண முடியும்? இப்ப நான் இது கார்த்திக் கூட வந்து நான் ஒண்ணு சேர்ந்துட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நெனச்சிட்டு இருக்கா. அதாவது அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்குதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ அஞ்சலிய வந்து இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம், வீட்லயே வச்சுக்கிறதுக்காக கிடையாது. எதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்து பத்திரம் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து இப்போ அஞ்சலி கையாலேயே எல்லாத்தையுமே வந்து பண்ண வைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து இது ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, அஞ்சலி வந்து கூட்டிட்டு வந்து இப்படி பல்ப் வாங்க வச்சு, கடைசில வந்து அவள விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக் இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.